வணக்கம் நண்பர்களே, தமிழா பக்கத்துலேருந்து சவுதி சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போயா மைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போயாவோட இந்த மைக்கை பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலர் இதை பயன்படுத்தி கூட இருக்கலாம். ஸோ பட் பட்ஜெட்டில் இப்போ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு. அதே நேரத்தில் குவாலிட்டி பக்காவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நார்மலான இதில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ செட்டப் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கான மைக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மைக்காக தான் இருக்குன்றது என்னுடைய சஜஷன். ஸோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரு மைக்குன்னு சொல்லலாம் இது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் தான் வாங்கினேன். ஸோ அதனால தான் ஓப்பனிங்கில் இருக்கேன், அங்கே செக் பண்ணி வாங்குறதுக்காக வேண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ஸு, இது ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் மைக்கு. இது பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் மைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஸோ அடுத்தது நீங்கள் எல்லாமே கொண்டு போகிறதுக்காக வேண்டி ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது இந்த பூச்சி இந்த மாதிரிலாம் இது இருக்கிறதுக்கு ஸ்மெல் வராது இருக்கிறதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரிக்கா. ஸோ இந்த மாதிரி பவுச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு செட்டப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட் இந்த இடத்துல போட்டால் போதும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரை பேக்கில் செட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அடுத்தது நாய்ஸ் ரெடியூஸ்க்காக இந்த இடத்துல லைட்டாக அப்படி செட் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதுக்காக டிஎஸ்எல்ஆரை ஒரு டம்மியாக காட்டுறேன் நான். டிஎஸ்எல்ஆர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை எடுத்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 3.5 மீட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்மார்ட் ஃபோன், டிஎஸ்எல்ஆர், கேமரா, கன்சூமர், கேம் கார்டு, பிசி எதில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டல் கான்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. பேட்ரி இதுக்கு தேவை கிடையாது, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மைக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 35.18 கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாய்ஸ் ரெடியூஸ்க்கும் அந்த இது பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு 3.5 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ஸோ வெயிட்டும் அந்த அளவுக்கு கிடையாது, வெயிட்லெஸ்ன்னு தான் சொல்லலாம். 86 கிராம் தான் இருக்கும் இது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா வெளியில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரி நிறைய மைக்ஸ் இது பண்ணேன். ஸோ அதே நேரத்தில் நான் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் வெளியில் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிலர் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நான் வெளியில் வாங்கின கடையோட அட்ரஸும் கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே நேரத்தில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஸோ இதே மாதிரி அந்த போயாவோட இதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இது வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு கார்டு, அடுத்தது வந்து ஒரு மேனுவல் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா BY-M1 அதோட இது. ஸோ இது வந்து DSLRல கனெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அடுத்தது ஒரு கிளிப்பு, இதில் ஒயர் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேட்டரியை வந்து இன்புட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே வந்து இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறது. ஸோ அடுத்தது ஒயர் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் 1ன்னே சொல்லலாம் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த பவுச் வந்து இந்த நாய்ஸ் இதுக்காக வந்து மேலே போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாவது கொண்டு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி பவுச்சில் வந்து கொண்டு போகிறதுக்காக வேண்டி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி பற்றி உங்களுக்கு வந்து நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். BY-MM1 அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும். ஸோ BY-M1 அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். நான் வந்து இதையும் வந்து மொபைலில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இன்னொரு மொபைலில் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது அந்த மொபைல் வந்து வீடியோ வந்து அந்த மொபைலில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பேசுகிறது வந்து இன்னொரு மொபைல்லேருந்து வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும்.